பாம்பு எப்படி ப்ரோ கடலுக்குள்ள வாழ முடியுது? அந்த பாம்போட பேர் என்ன? அது என்ன? எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இந்த ஸ்னேக்கோடைய சில மில்லிகிராம் விஷம் போதும் 1000 மனுஷங்களை வந்து கொல்ல முடியும். சில மில்லிகிராம் விஷமே. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல். நம்ம ராஜநாகம், அதுக்கப்புறம் வந்து நல்ல பாம்புலாம் சொல்றாங்க. அந்த பாம்புகளினுடைய விஷத்தை விட கடல் பாம்புகளினுடைய விஷம் வந்து ரொம்ப வீரியமா இருக்கும். இப்போ கடல்கள்னா எந்த மாதிரி கடல்கள்ல வாழும் ப்ரோ? ஏன்னா இப்போ நம்ம சைட்லயே நம்ம ஒரு சில கடல்கள்லாம் பார்த்திருப்போம். ஆனா அப்படி ஒரு பாம்பை பார்த்து நம்ம கேள்வி கூட பட்டதில்லை. ஏன் நம்ம வந்து பார்க்க முடியறது இல்லைன்னா, நம்ம நிறைய வந்து மீன் பிடிக்கிறதுக்கு நம்மலாம் போறது இல்லை. மீனவர்கள் அதை பார்த்துருப்பாங்க. 60க்கும் மேற்பட்ட பாம்புகள் இருக்குன்னா அப்ப கலர்களும், அதாவது வண்ணங்களும் நிறைய இருக்கும், நிறங்கள். அப்ப என்னென்ன நிறங்கள்ல இந்த பாம்பை நம்மளால பார்க்க முடியும்? என்னென்ன நிறங்கள்னா, சரி ப்ரோ, இதோட வேட்டை முறை எப்படி ப்ரோ இருக்கும்? இது வேட்டையாடுமா இல்லை எப்படி? ஆமா, வேட்டையாடும் தான். இது எப்படி வேட்டையாடும்னா, இது வந்து இன்னும் மற்ற மீன்களை, சுறா குட்டிகளை கூட வேட்டையாடும். மீனவர்கள் வந்து பிடிக்கல, இந்த பாம்பு வந்து சிக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பாம்பை அந்த மீனவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? அதே மாதிரி அந்த பாம்புனால இந்த மீனவர்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆயிருக்காதா? மீனவர்கள் வந்து கடல் பாம்பை பார்த்த உடனே அதை சில விஷயங்கள், பாம்புன்னோடனே எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சது அது ஊர்ந்து போறது. கரெக்டா? ஆமா. அப்ப இது வந்து கடல் நீர்ல வாழுது. இப்ப கடல்ல இருக்கையில இந்த பாம்பு எப்படி ஊர்ந்து போகுமா இல்லை எப்படி நீச்சல் அடிச்சு போகுமா? நீச்சல் அடிச்சு தான் போகும். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, மற்ற மீன்கள்லாம் எப்படி டக்குன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி திசை மாற முடியும், அது மாதிரி கடல் பாம்புகள்னால. சரி ப்ரோ, இப்போ கடல் பாம்புன்றது கடல்ல வாழக்கூடியது. கரெக்டா? இப்போ கடல் தண்ணியில இல்லாம வெளியே இதால எவ்வளவு நேரம் சஸ்டெயின் பண்ண முடியும்? இந்த சீரீஸ்ல பாம்போட வாழ்க்கை முறை, இன்னும் சொல்ல போனா சுவாரஸ்யமான விஷயங்கள், பாம்புகள்லே முக்கியமான பாம்பான அனகோண்டா, அதோட வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம். போன வீடியோவோட லாஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம், பாம்பு கடல்ல வாழுது, கடல் தண்ணியில எப்படி வாழ முடியும் அப்படின்ற கேள்விகள்லாம் எனக்கு போன வீடியோவோட லாஸ்ட்லேயே வந்துருச்சு. இந்த வீடியோல அந்த கேள்வி எல்லாத்துக்குமே பதில் என்னன்னு ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் பாம்பு எப்படி ப்ரோ கடலுக்குள்ள வாழ முடியுது? அந்த பாம்போட பேர் என்ன? அது என்ன? எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாம்போட பேர் என்ன? பாம்போட பேர் வந்து நார்மலா இதை வந்து சீ ஸ்னேக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம சொல்லும் போதே கடல் பாம்புகள் அப்படின்னு. ஆனால் இது வந்து எலாபிடே அப்படின்ற ஒரு ஃபேமிலியை சார்ந்தது. இதில் வந்து ஹைட்ரோஃபிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேரினம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில இனங்கள் லேட்டிகாடா அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இனங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து கடல் பாம்புகள் தான். இதில் மொத்தமாக சொல்ல போனால் 60லேருந்து 70 வகை இருக்குது. ஸ்பீசிஸ் வந்து கடல்லையே வாழ்கிறது. இந்த மாதிரி 60லேருந்து 70 வகைகள் வந்து இருக்குது. இப்போ கடல்கள்னா எந்த மாதிரி கடல்கள்ல வாழும் ப்ரோ? ஏன்னா இப்போ நம்ம சைட்லயே நம்ம ஒரு சில கடல்கள்லாம் பார்த்திருப்போம். ஆனா அப்படி ஒரு பாம்பை பார்த்து நம்ம கேள்வி கூட பட்டதில்லை. இது வந்து இந்திய பெருங்கடல்ல ஆரம்பிச்சு பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் அந்த பக்கம்லாம் இந்த கடல்ல இந்த பாம்புகள் எல்லாமே இருக்கு. ஏன் நம்ம வந்து பார்க்க முடியறது இல்லைன்னா, நம்ம நிறைய வந்து மீன் பிடிக்கிறதுக்கு நம்மலாம் போறது இல்லை. மீனவர்கள் அதை பார்த்துருப்பாங்க. ஏன்னா மீன் பிடிக்கிறதுக்கு வலை வீசும் போது அதுல சில நேரங்கள்ல இந்த கடல் பாம்புகள் கூட மாட்டிடும். அதனால அவங்க கடல் பாம்புகளை பார்த்துருப்பாங்க. ஆனா நம்மளால ஏன் பார்க்க முடியாதுன்னா, நம்ம இருக்கிற கரையெல்லாம் இருக்குல்ல, அந்த பக்கம்லாம் பெருசா அந்த பாம்புகள் வந்து வர்றதில்லை. அது வர்றதெல்லாம் இந்த தீவுகளை ஒட்டின கரை இருக்கும்ல, தீவு இருக்கும், மக்கள் நடமாட்டமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி கரையோரங்கள்ல வேணா கடல் பாம்புகளை வந்து பார்க்க முடியும். அதுவும் நிலத்துல பார்க்க முடியாது, கடல் தண்ணியில தான் பார்க்க முடியும். கடல் சாரைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்கு, சீக்ரெட்ஸ் அப்படின்னு. அதுலயே வந்து கிட்டத்தட்ட வந்து 8 வகை இருக்கு, 8 ஸ்பீசிஸ். ஸோ அதுதான் வந்து கடல்ல வாழ்ந்துகிட்டே நிலத்துல வந்து வரும். அதுவும் வந்து அந்த தீவுகள்ல வந்து வரும். அதனால அவைகளை வந்து நம்ம அங்க தீவுகள்ல போனா பார்க்க முடியும். மற்றபடி நம்மளால வந்து நம்ம நார்மலா பார்க்குற பீச் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் இந்த கடல் பாம்புகளை அதனாலதான் பார்க்க முடியும். நம்ம இருக்கிறதுனாலதான் நம்மளால அந்த பாம்பை பார்க்க முடியலையா? பாம்பால வாழ முடியலையா? ஆமா, இந்த பக்கம்லாம் அது வர வேண்டிய அவசியமே இல்லையே. எங்க அதுக்கு வந்து தேவையான உணவே வந்து மீன் தான்.
அதுக்கப்புறம் நண்டு, இதெல்லாம் அதிகமா கடல் தண்ணியில தானே இருக்கு. So அதுவே அங்கேயே வேட்டையாடி அங்கேயே சாப்பிட்டு திரியும் போது எதுக்கு தேவையில்லாம அது வந்து நம்ம கரையோரம் வரணும்? ஸோ அதனால அது மட்டும் இல்லாம மனுஷங்க அதிக நடமாட்டம் இருக்கக்கூடிய அந்த அலை அடிக்கிற கடல் இருக்குல்ல, அந்த பக்கம் வந்து அதிக மீன்களும் இருக்காது. அப்படி இருக்க தேவையில்லாம கடல் பாம்புகள் வந்து இங்க வர வேண்டிய அவசியம் இல்லாதனாலதான் மனுஷங்க அதிகமா இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இந்த கடல் பாம்புகளை பெருசா பார்க்க முடியறது இல்ல. இருந்தாலும் மீன் பிடிக்க போறவங்க கண்டிப்பா கடல் பாம்புகளை வந்து பார்த்திருப்பாங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுல மீனவர்கள் இருந்தா கூட அவங்க பார்த்தா அதை வந்து சொல்லலாம். கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம இந்த பாம்பு வகையில வந்து மொத்தம் 60 வகை சொல்லியிருந்தீங்க, கரெக்டா? 60க்கும் மேற்பட்டது. இப்போ 60 வகையில இருக்கிறதுல சின்ன பாம்பு எது, இருக்கிறதுல பெரிய பாம்பு எது ப்ரோ? அளவு வகையில அளவு வச்சு நம்ம பார்த்தோம்னா ஹைட்ரோபிஸ் கேரிலசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இனம் இருக்கு. இது வந்து வெறும் 30 சென்டிமீட்டர்ல இருந்து 40-50 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதாவது ஒரு அடியில இருந்து ஒரு 2 அடிக்குள்ளதான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலயே சின்ன கடல் பாம்பு. இதுவே வந்து பெருசு அப்படின்னு சொன்னா அது நம்ம வந்து சொல்லலாம் ஹைட்ரோபிஸ் பைராலஸ் அப்படின்னு சொல்லி. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 2.25 மீட்டருக்கு மேல, 9 அடிக்கு மேல, சில நேரங்கள்ல 10 அடி கூட வந்து இருக்கும். அவ்வளோ பெரிய கடல் பாம்பு கூட இருக்குது. இதை வந்து எல்லோ சீ ஸ்னேக் அப்படின்னே சொல்லுவாங்க. பார்க்குறக்கே வந்து எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ இது வந்து இருக்கிறதுலயே பெருசு. ஆனா அந்த காலத்துல 5 கோடி வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த கடல் பாம்புகள் இருக்குல்ல, அதுல குறிப்பா வந்து பாலியோபிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இனத்தை சேர்ந்தது. அது வந்து கிட்டத்தட்ட 12 மீட்டர் இருந்திருக்கு. அதாவது 30ல இருந்து 40 அடி சர்வசாதாரணமா இருக்கும். அனகோண்டாவை விட பெருசு. ஸோ அந்த அளவுக்கு உண்டான கடல் பாம்புகள் வந்து அந்த காலத்துல வந்து கடல்ல வாழ்ந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்திருக்கு. இருந்தாலும் இப்ப இருக்கிறதுல அதிகபட்சம் 10 அடி கடல் பாம்பு வந்து இருக்குது. சரி ப்ரோ, இப்போ நீங்க எல்லோ கலர் சொன்னீங்கல்ல, நான் கலரை வச்சே கேட்கிறேன். 60க்கும் மேற்பட்ட பாம்புகள் இருக்குன்னா அப்ப கலர்களும், அதாவது வண்ணங்களும் நிறைய இருக்கும், நிறங்கள். அப்ப என்னென்ன நிறங்கள்ல இந்த பாம்பை நம்மளால பார்க்க முடியும்? என்னென்ன நிறங்கள்னா எல்லோ பார்க்கலாம், அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், அதே மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும், ப்ளூ இஸ் கிரே இருக்கு, ஒயிட் இஸ் கிரே இருக்கு, கிரீன் கலர் இருக்கு. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து கடல்ல வாழக்கூடிய அந்த பாம்புகள்ல வந்து இருக்கு. சரி ப்ரோ, இதோட வேட்டை முறை எப்படி ப்ரோ இருக்கும்? இது வேட்டையாடுமா இல்ல எப்படி? ஆமா, வேட்டையாடும் தான். இது எப்படி வேட்டையாடும்னா, இதை வந்து கொத்திரும் ஃபர்ஸ்ட். ஏதாவது ஒரு மீன் போகுதுன்னா இதோடைய உணவே வந்து குறிப்பா வந்து ஈல்ஸ் அப்படின்ற விலாங்கு மீன் தான். அதை பார்த்தாலே உருளையா கொஞ்சம் பாம்பு மாதிரி தான் அந்த மீனே இருக்கும். அதை தான் வந்து இது வேட்டையாடும். ஏன்னா பொதுவா மற்ற மீன்கள்லாம் இருக்கும்ல, கொஞ்சம் தட்டையா இப்படி இருக்கும். இப்படி இருக்கிற மீனை இது முழுங்குறது கொஞ்சம் கஷ்டம். அதனுடைய முள்ளு வந்து குத்தி கூட கடல் பாம்பு வந்து நிறைய இறந்து போயிருக்கு. அதனால இது ரொம்ப ஈஸியா வேட்டையாடுறதுக்கு உருளையா இருக்கக்கூடிய விலாங்கு மீன் தான் வந்து ஏதுவா இருக்கு. அதனால அதிகம் விலாங்கு மீனை வந்து வேட்டையாடும். அதனாலயே வெறும் விலாங்கு மீனை மட்டும்தான் இது வேட்டையாடும்னு கிடையாது. இது வந்து இன்னும் மற்ற மீன்களை, சுறா குட்டிகளை கூட வேட்டையாடும். அதாவது சுறாக்கள்லயே சின்ன சின்ன சுறாக்கள் இருக்கும்ல, சுறா குஞ்சுகள், அதை கூட இது வந்து வேட்டையாடும். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, சுறாக்களை இது வேட்டையாடும், பெரிய சுறாக்கள் இவைகளை வேட்டையாடும். ஸோ அந்த மாதிரியும் நடக்கும். அதுக்கப்புறம் நண்டுகளை இது வந்து வேட்டையாடும். இப்ப வேட்டையாடுற முறையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் கடிச்சு விஷத்தை உள்ள செலுத்தின உடனே அந்த மீனா இருக்கட்டும் அல்லது நண்டா இருக்கட்டும், அதனுடைய நரம்பு மண்டலம் வந்து செயலிழந்து போயிடும், துடிச்சு அது இறந்து போயிடும். அதுக்கப்புறம் முழுசா அந்த பாம்புகள் வந்து அதை முழுங்கிரும். அதே மாதிரி இது ஒரு வகையான ஆம்புஸ் ஹண்டர் தான். அதாவது பதுங்கி இருந்து தான் வந்து வேட்டையாட முடியும். இதனால மீன் அளவுக்கு வேகமா போய் அதை துரத்திலாம் பிடிக்க முடியாது. அதனால பாறைகள், பாறை இடுக்குகள் எல்லாம் ஒளிஞ்சிருக்கும் போது இது வெளியே வரும். அது வரையில இது வேட்டையாடிடும். ஆமா, டக்குன்னு கொத்திட்டு அதை நிலக்குலைய வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து வேட்டையாடிடும். இதுதான் வந்து கடல் பாம்புகளினுடைய வேட்டை முறை. சரி ப்ரோ, இது வேட்டையாடுற சொல்லிட்டீங்க. இது விஷம் இருக்கிற பாம்பா? அதாவது இப்ப விஷம் இருக்கிற பாம்பு தான். இன்னும் சொல்ல போனா இதனுடைய விஷத்தோடைய தன்மை எப்படி இருக்கும்னா, பெல்ச்சர் சீ ஸ்னேக் அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்கு. இந்த ஸ்னேக்கோடைய சில மில்லிகிராம் விஷம் போதும் 1000 மனுஷங்களை வந்து கொல்ல முடியும். சில மில்லிகிராம் விஷமே. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல். நம்ம ராஜநாகம், அதுக்கப்புறம் வந்து நல்ல பாம்பு எல்லாம் சொல்றாங்க. அந்த பாம்புகளினுடைய விஷத்தை விட கடல் பாம்புகளினுடைய விஷம் வந்து ரொம்ப வீரியமா இருக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வெனம் வந்து அதுக்கு இருக்கு. சரி, இப்ப கடல்ல இந்த பாம்பு வாழுது. இந்த பாம்பு
ஒருவேளை ஏதாச்சும் ஒரு மீனை குத்தி அந்த மீன் வந்து கடல்ல செத்து போயிருச்சு, மீனவர்கள் அந்த மீனை பிடிச்சி கொண்டு வரையில அந்த மீனை நம்ம சாப்பிட்டா நமக்கு அஃபெக்ட் ஆகும்ல? நமக்கு அஃபெக்ட் ஆகும் தான். ஆனா இங்க என்ன ஒரு விஷயம்னா, இப்ப ஒரு பாம்பு ஒரு மீனை கொத்துதுன்னா, கொத்துன உடனே அந்த இடத்துல அந்த மீன் சுருண்டு விழுந்ததுக்கு அப்புறம் அந்த கடல் பாம்பு அதை வந்து முழுங்கிரும் தான். ஓகே, உடனே சாப்பிட்டுரும். ஆமா, சாப்பிட்டுடும். இந்த மாதிரி சம்பவம்லாம் அந்த அளவுக்கு நம்ம நடக்காது. ஏன்னா கடல் பாம்புகள் அடிக்கடி வேட்டையாடுறது கிடையாது. ஒரு முறை வேட்டையாடிச்சுன்னா அது வந்து பல நாட்கள்ல இருந்து பல வாரங்கள் வரைக்குமே அதனால அடுத்து சாப்பிடாம கூட உயிர் வாழ முடியும். ஏன்னா அதனுடைய செரிமானம் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அதனால இப்ப வந்து அடிக்கடி பெரிய மீன்கள் சின்ன மீன்களை வேட்டையாடும். இந்த மாதிரி நிறைய நடக்கும்ல, தினந்தோறும் நடக்கும். இந்த மாதிரி இந்த கடல் பாம்புகள் அடிக்கடி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, ஒரு நாள்ல பல முறை இந்த மாதிரிலாம் வேட்டையாடுதுன்னா நீங்க சொல்ற மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. பாம்பு வந்து கொத்தி அந்த நேரத்துல நம்ம வலை போட்டு பிடிக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு இந்த சம்பவங்கள் வந்து அடிக்கடி நடக்கிற விஷயம் கிடையாது. அதனால நமக்கு அந்த மாதிரி மீன்களும் வந்து கிடைக்காது. பிளஸ் இன்னொன்று என்னன்னா, இறந்த மீன்கள் வந்து கிடைச்சாலே மீனவர்களே அதை தூக்கி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு மீனவர்களுக்கே தெரியும் இறந்த மீனை வந்து நம்ம அதாவது பிடிக்கும் போதே இறந்துருந்ததுன்னா அதை வந்து நம்ம உணவா வந்து எடுத்துக்க கூடாதுன்னு மீனவர்களுக்கே கூட அது தெரியும். சரி ப்ரோ, இப்போ மீனவர்கள் வந்து பிடிக்கல, இந்த பாம்பு வந்து சிக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப இந்த பாம்பை அந்த மீனவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? அதே மாதிரி அந்த பாம்புனால இந்த மீனவர்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆயிருக்காதா? மீனவர்கள் வந்து கடல் பாம்பை பார்த்த உடனே அதை சில விஷயங்கள்ல பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து கடல்லே வந்து மறுபடியும் போட்டுருவாங்க. இந்த கடல் பாம்புக்கு வந்து விஷப்பல் இருந்தாலும் அது ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். மனுஷங்களை அது வந்து கடிச்சாலும் விஷத்தை வந்து செலுத்தாது. ஏன்னா இது வந்து எப்பவுமே வேட்டையாடுறதுக்கு தான் விஷத்தை பயன்படுத்துது. சும்மா சும்மா கொத்தி விஷத்தை தீக்கணும் அப்படின்னு பாம்புகள் நினைக்காது. அதனால நம்ம அச்சுறுத்தலா நம்மளை பார்க்கும்போது தான், இப்ப நம்ம வந்து கடல்ல வந்து இறங்கிட்டோம்னு வச்சுக்கோம். இப்போ ஒரு கடல் பாம்பு வருதுன்னா அது நம்மளை கொத்தவே கொத்தாது. அது பாட்டுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது மனிதர்களை பெருசா கண்டுக்காது. ஆனா அதுக்கு அச்சுறுத்தல் வரும்போது அது கண்டிப்பா கொத்தும். கொத்தும் போது கூட மேலோட்டமாக தான் கொத்தும். சும்மா கடிக்குமே ஒழிய விஷம் செலுத்தாது. எப்பயாவது தான் விஷம் செலுத்தும். அப்படி விஷம் செலுத்தினா ஆன்டிவெனம் நம்ம எடுக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா நம்ம இறந்து போயிடுவோம். ஏன்னா அதனுடைய விஷம் அவ்வளோ தீவிரமானது. அதனால மீனவர்களுக்கு அந்த மாதிரி கடல் பாம்புகள் சிக்கிருச்சுன்னா அதை எப்படி கையாளணும் அப்படின்னு தெரியும். பொதுவா நீர்ல தான் கடல் பாம்புகள் வந்து வேகமா இருக்கும். இது வந்து நம்ம பிடிச்சிட்டோம்னா அந்த வலையில தண்ணிலாம் இருக்காதுல்ல, அந்த நேரத்துல அதனாலலாம் வேகமாலாம் செயல்பட முடியாது. அதனால அதை சேஃபாவே மீனவர்கள் வந்து வெளியே தூக்கி வீசவும் செஞ்சிருவாங்க. சரி ப்ரோ, இப்போ இந்த பாம்பு வந்து அதுக்கு தேவைன்னா அந்த விஷத்தை பயன்படுத்தும்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப அந்த பாம்பு சாப்பிடுறதுக்கு அந்த விஷத்தை பயன்படுத்துமா படுத்தாதா? ஆமா, பாம்பு சாப்பிடுறதுக்கு நீங்க கொத்தினா இன்னொரு உயிர் இறக்கணும். அப்ப விஷத்தை பயன்படுத்துறாங்க. அதனாலதான் அது வந்து சரி, இப்ப அந்த சாப்பிடுறதுக்குள்ள இந்த பாம்போட விஷம் உள்ள இறங்கி இருக்கு. அப்ப இந்த சாப்பாடை தான் அந்த பாம்பு சாப்பிடும். அப்ப இதே விஷம் இந்த பாம்புக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாதா? எதுவுமே ஆகாது. ஏன்னா பாம்போடைய விஷம் அது அதனுடைய உடம்புல இருந்தே சுரக்கிறனால அதுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியும் பாம்போடைய உடம்புலயே இருக்கு. இப்ப நம்மளோட எச்சியை நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்த இல்ல. அதே மாதிரிதான் பாம்போடைய விஷம் வந்து மற்ற உயிரினங்களுக்கு தான் ஆபத்தே ஒழிய பாம்போடைய உடம்புக்கு ஆபத்தே கிடையாது. ஏன்னா அது அதனுடைய உடம்புல இருந்து தானே வரவே செய்யுது. அதனால அதனுடைய எதிர்ப்பு சக்தியும் அதனுடைய உடம்புல இருக்குதான் செய்யும். சரி ப்ரோ, இப்ப பாம்புன்னோனே எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சது அது ஊர்ந்து போறது, கரெக்டா? ஆமா. அப்ப இது வந்து கடல் நீர்ல வாழுது. இப்ப கடல்ல இருக்கையில இந்த பாம்பு எப்படி ஊர்ந்து போகுமா இல்ல எப்படி நீச்சல் அடிச்சு போகுமா? நீச்சல் அடிச்சுதான் போகும். அதுவும் வந்து லெஃப்ட் ரைட் எப்படி தரையில போகும் அதே மாதிரிதான் நீர்லையும் வந்து இப்படிதான் போகும். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, நிலத்துல வாழக்கூடிய பாம்புகளுடைய வால் இருக்குல்ல, அந்த வாலை விட இந்த கடல் பாம்புகளினுடைய வால் வந்து தட்டையா இருக்கும், துடுப்பு மாதிரி. அப்பதான் அது வந்து உந்தி தள்ளியும் அதனுடைய திசையை மாத்துறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படின்றனால கடல் பாம்புகளினுடைய வால் அமைப்பு அந்த மாதிரி இருக்கு. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, மற்ற மீன்கள்லாம் எப்படி டக்குன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி திசை மாற முடியும், அது மாதிரி கடல் பாம்புகள்னால சட்டுன்னு எல்லாம் திசை மாற முடியாது, மெல்லதான் அது மாறும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அதனுடைய வேகம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரத்துக்கே அதிகபட்சம் 3 கிலோமீட்டர் வேகத்துலதான் அதனால போகவே முடியும். ரொம்ப கம்மியா ஸ்லோவா தான் இருக்கும். ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அதனாலதான் அது வேட்டையாடுறதுக்கும் பதுங்கி வேட்டையாடக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சில கடல் பாம்புகளினுடைய வால்ல போட்டோ ரிசெப்டார்ஸ் அப்படின்ற வெளிச்சத்தை உணரக்கூடிய பகுதி இருக்கு. அதனால என்ன நடக்கும்னா, இப்ப ஒரு
பவளப்பாறை இருக்குன்னா அந்த பாறை இடுக்குக்குள்ள பாம்பு போய் ரெஸ்ட் எடுக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்ப அந்த கடல் பாம்புகளினுடைய வால் பகுதி இருக்குல்ல, அது கொஞ்சம் வெளியே தான் இருக்கும். அப்ப என்ன நடக்கும், அந்த வெளியே இருக்கக்கூடிய வெளிச்சத்துல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டா அந்த போட்டோ ரெசெப்டர்ஸ், வால்ல இருக்கிற போட்டோ ரெசெப்டர்ஸை பயன்படுத்தியே பாம்புனால உணர்ந்துட முடியும். அதை வச்சே பாம்பு வந்து நம்மளை தாக்குறதுக்கு ஏதோ வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவும் செஞ்சிடும். ஸோ கிட்டத்தட்ட வால்ல ஒரு கண் இருக்கிற மாதிரி தான் இந்த சில கடல் பாம்புகளுக்கு. சரி ப்ரோ, இப்போ தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள இருக்குன்னு சொல்றோம். மூச்சு விடுறதும் கடலுக்குள்ளே இருந்துருமா, இல்ல அப்பப்ப மூச்சு விடுறதுக்காக வெளியே வந்துட்டு போகும்? வெளியே வந்துட்டு தான் போகும். இது நல்ல கேள்வி. கடல் பாம்புகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற மாதிரி நுரையீரல் தான் அதுக்கும் இருக்கு. மீன்களுக்கு மாதிரி செவில்கள்லாம் கிடையாது. அதனால நீர்ல அது வந்து மூச்சு வாங்கணும்னா அது மேல வந்துடும். ஒரு முறை மேல வந்து மூச்சை வந்து நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிருச்சுன்னா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்குமே அதனால வந்து மூச்சை அடக்க முடியும். இன்னும் சொல்ல போனா சில வகை பாம்புகள், கடல் பாம்புகள் வந்து 8 மணி நேரம் வரைக்கும் கூட மறுபடியும் மேல வராம தண்ணிக்கடியிலேயே மூச்சை அடக்கிக்கிட்டு கூட இருக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு தன்மை வந்து இந்த கடல் பாம்புகளுக்கு வந்து இருக்கு. ஸோ கடல் பாம்புகள் மூச்சு வாங்கணும்னா கண்டிப்பா மேல வரும். ஆனா இதுல ஒரு விசித்திரம் என்னன்னா, மற்ற பாம்புகள் மாதிரி இல்லாம இந்த கடல்ல வாழ்ற பாம்புகளினுடைய மூக்கு துவாரம் வந்து அதனுடைய தலைப்பகுதிக்கு மேலேயே இருக்கும். அதனால முழு தலையை இப்படி தண்ணிக்கு வெளியே நீட்டணும்னு அவசியம் கிடையாது. அந்த துவாரம் மட்டும் இப்படி தெரியுற மாதிரி தண்ணிக்கு மேல லைட்டா வந்தா போதும். அதே மாதிரி அது தண்ணி உள்ள போகுது இல்ல, அப்போ ஒரு வால்வு மாதிரி வந்து அந்த மூக்கு துவாரத்தை வந்து மூடிடும். அதனால அதுக்குள்ள தண்ணியும் போகாது. ஸோ அந்த தன்மை கூட இதுக்கு வந்து இருக்கு. சரி ப்ரோ, இதோட வாழ்க்கை ஃபுல்லாமே கடலுக்குள்ளதான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ கடல்ன்றது தண்ணி வந்து உப்பு தண்ணியில தான் இருக்கும். அந்த உப்பை வச்சு இந்த பாம்புக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாதா? ஏன்னா வாழ்க்கையே கடல்ல தானே இருக்கு. ஆமா, அது அஃபெக்ட் ஆகாது. இன்னும் சொல்ல போனா இந்த கடல் பாம்புகளுக்கு தண்ணி தவிக்குதுன்னு வச்சுக்கோம். அப்ப ரொம்ப ரேரான நேரங்கள்ல வேற தண்ணியே கிடைக்கலன்னா அந்த உப்பு தண்ணியை கூட குடிச்சிரும். சரி, இப்போ நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்போ எதுவுமே கிடைக்கலனா தான் உப்பு தண்ணியை குடிக்கும்ன்றீங்கல்ல. இப்போ ஒருவேளை தண்ணி தாகம் எடுக்குதுன்னா அப்போ அந்த பாம்பு எதை குடிக்கும், எங்க தண்ணி குடிக்கும்? கடல் பாம்புகளுக்கு தண்ணி தாகம் எடுத்தா மழை பெய்யுது இல்ல, மழை பெய்யும் போது மழை நீர் வந்து கடல்ல விழும்போது ஒரு சின்ன ஒரு மெல்லிய லேயர் அடுக்கு மாதிரி நன்னீர் வந்து அப்படியே கடலுக்கு மேல வந்து உருவாகும். அந்த நேரத்துல மட்டும் அதை கரெக்டா ஃபில்டர் பண்ணி கடல் பாம்புகள் வந்து குடிச்சிரும். நிறைய குடிச்சு அதனுடைய திசுக்கள்ல சேமிச்சு வச்சிரும். சேமிச்சு வச்ச பிறகு அதுக்கு எப்ப வந்து தாகம் எடுக்குதோ அப்ப அதனுடைய உடல் அந்த நீரை வந்து பயன்படுத்திக்கும். சரி ப்ரோ, இப்போ கடல்ல மழை பெய்யல, ஓகே. இப்போ வெயில் காலத்துல என்ன பண்ணும்? மழை பெய்யல அப்படின்னா, வெயில் காலம்லாம் இருக்குன்னா அப்பவும் இதே மாதிரிதான் எப்பயாவது பெய்யற மழைய சேமிச்சு வச்சுக்கும் குடிச்சு. அதே மாதிரி மற்ற மீன்கள் இது மாதிரி வேட்டையாடுது இல்ல, அந்த உயிரினங்களினுடைய உடம்புலயே நன்னீர் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ சாப்பிடும் போதே அதுக்கு தண்ணியும் ஓரளவுக்கு கிடைச்சிரும். ரொம்ப அரிதான நேரத்துலதான் மழை தண்ணியும் கிடைக்காம போய் மற்ற உயிரினங்களை வேட்டையாடி அதுல இருந்தும் தண்ணி கிடைக்காம போகும். அந்த மாதிரி நடக்கும்போது இது வந்து உப்பு தண்ணியவே குடிக்கும். அது ஏன் குடிக்கும்னா அதனுடைய உடம்புலயே சால்ட் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உப்பு சுரபிகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஃபில்டர் மாதிரி. அது வந்து இது உப்பு தண்ணியை குடிக்குது இல்ல, அதுல இருக்கக்கூடிய உப்பை வந்து அப்படியே ஒரு திரவமாவே அதை வந்து வெளியேற்றவும் செஞ்சிடும். ஸோ அந்த ஒரு தன்மை இந்த கடல் பாம்புகளுக்கு இருக்கு. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இந்த கடல் பாம்புகள்லயே சீ கிரேட்ஸ் அப்படின்னு கடல் சாரைகள் இருக்கு. அந்த பாம்புகள் வந்து கடல்லையும் வாழும், நிலத்திலையும் வாழும் தான். ஸோ அப்படி அது வந்து நிலத்துல ஏன் வாழும்னா இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு நிலத்துல வரும். ஏன்னா அதுக்கு வந்து இந்த சால்ட் கிளாண்ட்ஸ்லாம் கிடையாது, அதனால உப்பு தண்ணியெல்லாம் குடிக்க முடியாது. ஸோ அதனால அந்த கடல் சாரைகள் ஒரு 8 வகை சொல்லியிருந்தேன், அது மட்டும் தண்ணி குடிக்கிறதுக்கு மழை பெய்யும் போது யூஸ் பண்ணிக்கும். இல்லைன்னா இந்த மக்கள் நடமாட்டம் இல்லாத தீவுகள் இருக்குல்ல, அங்க வந்து வெளியே வந்துடும். வந்து தீவுகள்ல இருந்து அங்க தேங்கி இருக்கும்ல மழை பெஞ்ச தண்ணி, பாறை இடுக்கு, அங்க போய் குடிச்சிட்டு மறுபடியும் வந்து கடலுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இந்த கடல் பாம்புகள்லாம் அவ்வளவு விசித்திரம் இருக்கு. சரி ப்ரோ, இப்ப கடல் பாம்புக்கு கண்ணு தெரியுமா, காது கேட்குமா, அதோட மோப்ப சக்தி எல்லாம் எப்படி? கடல் பாம்புகளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா நிலத்துல இருக்கிற பாம்புகளை ஒப்பிடும்போது அதனுடைய பார்வை திறன் வந்து கம்மி தான். ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு வந்து கடல் நீர்ல பார்வை தேவையில்லை. ஆனா அதுக்கு வந்து அல்ட்ரா வயலட் அப்படின்ற புற ஊதா கதிர்கள்,
அது வந்து தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த பாம்புகள் இருக்குல்ல, ஆமா. அதனால வந்து மங்களா வந்து சில விஷயங்களை பார்க்க முடியும். சில நிறங்களை வந்து கிரீன், ப்ளூ இதெல்லாம் பார்க்க முடியும். ஆனா இது முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறது அதனுடைய மோப்ப சக்தி. அதே மாதிரி இதனுடைய கேட்கும் திறன். கேட்கும் திறன் அப்படின்னா இது வந்து அதிர்வை தான் உணரும். ஓகே. அப்ப பக்கத்துல ஒரு மீன் போகுதுன்னா அந்த மீன் போகும்போது கடல் நீர்ல ஏற்படக்கூடிய மாற்றம், அந்த அழுத்தத்துல ஏற்படக்கூடிய அந்த மாற்றம், மிதப்பு விசையில ஏற்படக்கூடியது, இது எல்லாத்தையும் வச்சே எங்க வந்து இரை இருக்கு, அது எவ்வளவு தூரத்துல இருக்கு, அதனுடைய சைஸ் என்ன எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு கடல் பாம்புகள் வந்து அதை வேட்டையாட செஞ்சிடும். ஸோ அதனால இதுக்கு வந்து அந்த அளவுக்கு பார்வை தேவைப்படாதனாலேயே பார்வை கம்மியா தான் இருக்கு. சரி ப்ரோ, இப்போ கடல் பாம்புன்றது கடல்ல வாழக்கூடியது கரெக்டா? ஆமா. இப்போ கடல் தண்ணியில இல்லாம வெளியே இதால எவ்வளவு நேரம் சஸ்டெயின் பண்ண முடியும்? கடல் பாம்புகள்னால வெளியே ரொம்ப நேரம்லாம் சஸ்டெயின் பண்ணவே முடியாது. அதனுடைய உடம்பு வந்து காஞ்சி போய் டீஹைட்ரேட் ஆகி கடல் பாம்புகள் இறந்துரும். ஆனா கடல் பாம்புகள்லயே அந்த கடல் சாரைகள் இருக்குல்ல, ஆமா. அது சில மணி நேரம் வந்து நிலத்துல வந்து உயிர் வாழ முடியும். ஏன்னா அதுக்கு வந்து அந்த தன்மை இருக்கு. அது முழுசா வந்து நீர்ல வாழ்றதுக்கே வந்து பரிணாமம் அடையலை. கொஞ்ச நேரம் நீர்ல வாழும், அதே சமயம் கொஞ்ச நேரம் வந்து அதனால நிலத்திலையும் வாழ முடியும். ஆனா பெரும்பாலும் அது நிலத்துக்கு வர்றதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு வந்து அதனுடைய தோலை உரிக்கிறதுக்கு, இன்னொன்னு அதுக்கு தேவையான வெப்பம். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த கடல் பாம்புகள்ல விசித்திரமான விஷயம் இருக்கு. கடல் பாம்புகள் எல்லாமே குட்டி தான் போடும், விவிபரஸ். ஆனா இந்த கடல் சாரைகள் இருக்குல்ல, இது வந்து முட்டை போடும், ஓவிபரஸ். அந்த ஓவிபரஸ்னால இது முட்டை போடுறதுக்கு மட்டும் நிலத்துக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்கு நிலத்துக்கு வரும். மற்றபடி ஒரு 2 நாளைக்கு மேலலாம் அதனால வந்து நிலத்துல வாழவே முடியாது. 2 நாள் அப்ப மேக்சிமம் இருக்கிற 2-3 நாள் இருக்கலாம். ஆனா அதுக்கு மேலலாம் கடல் சாரைகளால கூட நிலத்துல தொடர்ந்து உயிர் வாழ முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, மீனவர்கள் பிடிச்சாங்கன்னா அப்ப வந்து தண்ணியில இருந்து வெளியே வந்துருமே, அதனால எப்படி சஸ்டெயின் பண்ண முடியாது, இறந்துரும். சாரைகளை பிடிச்சாங்கன்னா அது வேணா சஸ்டெயின் பண்ணும். சரி ப்ரோ, இதோட இனச்சேர்க்கை பத்தி நம்ம பேசவே இல்லையே. அதை தான் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோல ஒரு மாதிரி கடல் பாம்பை வச்சு அதோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இருந்த கொஸ்டின்ஸை நான் கேட்டு உங்களுக்கு இருக்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கடல் பாம்போட இனச்சேர்க்கை முறை அது எப்படி இருந்துச்சுன்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.